ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஓகே, ஆண்டவருடைய வார்த்தைக்காக நம்ம இப்போ செல்ல போகிறோம். நல்லா கரங்களை தட்டி நல்ல சத்தமாக எல்லாரும் இங்கே இருக்கிற எல்லாரும் நல்ல சத்தமாக கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவருடைய வார்த்தை நம்ம இடத்துல இடைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, பாருங்க, நமக்கு ஒரு தைரியம் வேணும் எல்லாத்துக்கும். ஒரு தைரியம் வேணும். பாருங்க, எல்லாத்துக்கும் நம்ம பயந்துட்டு இருக்கக்கூடாது. நமக்கான என்ன வருது, எடுத்த உடனே எல்லாத்துக்கும் பயம்தான் வருது. என்ன நடக்க போகுதோ, ஏது நடக்க போகுதோ, இது வருதே, இவங்க வர போறாங்களே, பயமா இருக்கு. எது எடுத்தாலும் நம்ம வாழ்க்கையில் ஒரு பயம் வருது. அந்த பயத்தை நாம் புறம்பாக்க வேண்டும். தாவீது பார்த்தீங்கன்னா தேவனிடத்திலேயே சேலஞ்ச் பண்ற அளவுக்கு என் வாயை நான் காத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். பாருங்க, என் வாயை நான் காத்துக்கிட்டேன் அப்படின்னு யார்கிட்ட? தேவனிடத்திலே சேலஞ்ச் பண்ற மாதிரி பேசுறான். ஒரு வார்த்தை எடுத்து வாசிங்க. சங்கீதம் 17:3 வாசிங்க. சங்கீதம் 17:3 வாசிங்க பார்ப்போம். நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். பாருங்க, என்னுடைய வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணினேன். அதாவது இப்போ ஒரு தங்கத்தை புடமிடும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு தங்கத்தை எடுத்து அதை நல்லா ஹீட் பண்ணும் பொழுது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்கத்தில் இருக்கிற தேவையில்லாத பிசுறெல்லாம் இருக்கும். பாருங்க, இரும்பு பகுதி இருக்கும், உள்ள சில மற்ற மெட்டல்லாம் இருக்கும். தங்கத்தை நல்லா ஹீட் பண்ணும் பொழுது தங்கம் மட்டும் நிற்கும், மற்ற களிம்பெல்லாம் வெளியே போயிடும். வேற கழிவுகள்லாம் அதுலேருந்து வெளியே போகும், தங்கம் மாத்திரம் இருக்கும். இப்போது நீங்கள் உங்களோட ஒரு செயினை கொண்டு போகிறீங்க, கடையில் கொடுக்குறீங்க, தங்க கடையில், நகை கடையில் கொடுத்து இந்த செயினை நான் வேற புதுசு எடுத்துக்கிறேன்னு சொல்லி அதை கொடுக்குறீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, வாங்கின உடனே இருக்கிற அந்த நகையை எடுத்து நல்லா ஹை ஃப்ளேமில் பயங்கரமாக ஹீட் பண்ணுவாங்க. அப்படி ஹீட் பண்ணும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அதில் இருக்க ஏதாவது வேஸ்டெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் போயிடும். பாருங்கள், அதில் சோப்பு ஆகிருக்கும், நம்ம அதை போட்டே இருப்போம்ல, அதனால் அதில் சோப்பு மற்ற அழுக்கு டஸ்ட்டெல்லாம் அதில் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், அந்த ஹீட் பண்ணும் பொழுது அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் என்ன ஆகும், அது அங்கேருந்து அப்படியே வெளியே போயிடும். இப்போ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவன் சொல்கிறான், நீர் என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் புடமிட்டு பார்த்தார்னா ஒன்றும் காணாதிருக்கிறீர் நம்ம யாருனால சொல்ல முடியும்? நம்ம சர்ச்சில் எல்லாரும் முன்னாடி இருக்கிறோம், நம்ம சர்ச்சில் எல்லாரும் நம்மளை பார்க்கும்படியா இருக்கிறோம். மெயினாக பாஸ்டர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ பாஸ்டர் முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி இங்கே சர்ச்சில் வரும்பொழுது கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் 24/7 நம்மளை பார்த்துட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. 24 மணி நேரம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த விஷயம் தாவீதுக்கும் தெரியும். தாவீது சொல்றாரு, நீங்க என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றையும் காணாதிருக்கிறீர். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா தைரியமா சொல்றான், ஏன்னா என் வாயை என்ன பண்ணிருக்காரா, மீறாதபடிக்கு தீர்மானம், என் வாய் கண்டதையும் பேசாத அளவுக்கு சொல்லாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணியிருக்கிறேன்னு ஒரு தைரியத்தை அவர் சொல்றாரு. பாருங்க, ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில பழுது அப்படிங்கிறது எங்க இருந்து வருதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எங்க இருந்து தான் வருது? வாயிலிருந்து தான் வருது. நான் மட்டும் என் வாயில ஏதாவது பேசிட்டுன்னா என் வாழ்க்கையில அழுக்கு வந்துருது. பாருங்க, என்னை சுட்டு எரிச்சா என்னோட கழிவுலாம் நிறைய வெளியே வரும். தங்கம் மட்டும் இருக்காது, தங்கத்தோட கூட நிறைய கழிவுகளும் சேர்ந்து கிடக்குது. அப்போ கர்த்தர் நம்ம என்ன பண்றாரு, புடமிடும் பொழுது நாம் பொன்னாக விளங்கணும், பசும் பொன்னாக விளங்கணும்னு கர்த்தர் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் என்ன ஆகும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நமக்குள்ள இருந்து ஜீவன் நதிகள் புறப்படும். ஹல்லேலூயா. நமக்குள்ள இருந்து ஜீவன் நதிகள் புறப்படணும் அப்படின்னா, நமக்குள்ள இருந்து வல்லமைகள் புறப்படணும். நீங்க பண்ற ஜெபம் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் வல்லமையுள்ளதான் இருக்கணும். அந்த ஜெபத்துக்கு அப்படியே நடக்கணும் அப்படின்னு சொன்னா, என் வாயை
கர்த்தர் பார்க்கும் பொழுது அது பழுதில்லாத வாயாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால வாயை கண்ட்ரோல் பண்ணுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க வாயை கண்ட்ரோல் பண்ணுங்க. அல்லேலூயா. நீங்க மாத்திரம் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை பொண்ணு பசும்பொன்னா மாறி போயிடும். அல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய அக்னியில சோதனை கொண்டு உள்ள வரும் பொழுது, ஆண்டவர் சோதனை கொடுக்கறது இல்ல, பிசாசு சோதனை கொடுக்கிறான். அந்த பிசாசு சோதனை கொடுக்கும் பொழுது நம்முடைய உள்ள அப்படியே புடமிடும் பொழுது என்ன நடக்குது? நமக்குள்ள எந்த பழுதும் இல்லாம பாதுகாத்து கொள்ள முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய பார்வை, ஏன்னா அவர் 24 மணி நேரம் நம்ம பாக்குறாருங்க. மெயினா நீங்க தூங்கும் போது பாக்குறாரு. அல்லேலூயா. நீங்க தூங்கிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம தூங்கும் போது செயல்படுறார் ஆண்டவர். அல்லேலூயா. எப்படின்னு சொல்றீங்களா? யாக்கோபு தூங்கிட்டு இருக்கும் பொழுது, எப்ப எங்க தூங்கிட்டு இருக்கிறாரு? நல்ல டன்ல பெட்டை போட்டு நல்ல டியூராஃப்ளெக்ஸ் தலகாணி வச்சு அப்படியே தூங்கிட்டு இருக்கும் பொழுதா ஒரு கல் எடுத்து தலைக்கு வச்சு படுத்துட்டு இருக்கிறான். அவன் கோலும் கையுமா புறப்பட்டு போனா பாருங்க. போற வழியில பதான ஆறாமுக்கு போற வழியில லூசுங்கிற ஒரு ஊரு, என்ன ஊரு? லூசுங்கிற ஒரு ஊர்ல கல்லை தலைக்கு வச்சு அப்படியே படுத்துட்டு இருக்கிறாரு. படுத்துட்டு இருக்கும் போது அப்படியே அவருக்கு ஒரு தரிசனம் வருது. என்ன தரிசனம்? தேவ தூதர்கள் ஒரு வேணி வச்சிருக்காங்க, வானத்துக்கும் பூமிக்கும். ஏணி மேல ஏறுகிறதும் இறங்குகிறதையும் அவர் அப்படியே தரிசனத்துல பார்க்கிறார். அப்ப நம்ம தூங்கிட்டு இருக்கும் பொழுது என்ன நடக்குது? அவர் நமக்காக வேலை செய்யறார். அல்லேலூயா. நமக்காக தூதர்களை இறங்குகிறார். அந்த எல்லைகளில் இருக்கிற தூதர்களை அவர் ஏற்றுகிறார். புதிய எல்லைக்குள்ளாக அவன் போக போறான். அந்த எல்லைகளுக்குள்ளான தேவ தூதர்களை நமக்காக இறக்குகிறார். நான் சொல்றேன், நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நான் தனியா இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்னு. கிடையாது. தூதர்களை அவர் உங்களுக்காக இறக்குகிறார். அல்லேலூயா. நீங்க தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது, காலையில் எழுந்து கொண்டு பொழுது உங்களுக்கு தேவை என்னங்கிறது கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதற்கு ஏற்ற தூதர்கள் உங்களுக்கு இறங்குகிறார்கள். அல்லேலூயா. அந்த நேரத்துக்கு தேவையான தேவ தூதர்கள் உங்களுக்கு இறங்குகிறார்கள், உங்களுக்கு பணிவிடை செய்கிறார்கள். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்படி செய்யணும் அப்படின்னா நம்ம எதை காத்து கொள்ள வேண்டும்? வாயை காத்து கொள்ள வேண்டும். உங்க வாயை மாத்திரம் நீங்க காத்து கொண்டீர்கள் என்று சொன்னா உங்களுக்கு வர ஆசீர்வாதத்தை தடுக்கவே முடியாது, யாருனாலையும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. எவ்வளவு காரியங்களா இருந்தாலும் சரி. நான் நேற்றைய தினத்துல வந்தேன், நேத்தான் சென்னையிலிருந்து வந்தேன். வரும்பொழுது நான் ட்ரெயினில் தான் வந்தேன். ட்ரெயினில் வரும்பொழுது நான் சந்தித்த ஒரு மனுஷன், அவன் வாயை காத்துக்கவே மாட்டேங்கிறான். வாயில் இஷ்டத்துக்கு பேசுகிறான், சென்னை பாஷை இஷ்டத்துக்கு. என்ன அது இதுன்றான், பயங்கரமாக பேசுகிறான். வந்து என்னென்னமோ பேசினா அவன் பக்கத்தில் வந்து என்னை உட்கார சொன்னான். என்ன தலை வா தலை, இங்கே நம்ம வந்து உட்காரத்துல அப்படின்னா. என்னடா இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே வாலிப பையன் இங்கே நம்ம நான் உட்காரத்துல அப்படின்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, அவன் பக்கத்தில் போய் உட்காந்துட்டேன். என்ன தலை பிஸ்னஸா, என்ன தொழில் அப்படின்னா, நான் சர்ச்சு பாஸ்டராக இருக்கிறேன் அப்படின்னு. சத்தமே அப்படியே ஸ்டாப் ஆயிட்டான். அதுக்கப்புறம் பேசவே இல்லை பாருங்க, பேசவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுகிறான். நான் என்ன சொல்கிறேன், ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மாறும் வாயை காத்து கொண்ட பொழுது. அவன் வாயை காத்துக்கிட்டான். நான் ஏறி இன்னாருன்னு சொன்ன உடனே அவன் டக்குன்னு ஸ்டாப் ஆயிட்டான், பேசவே நிறுத்திட்டான். பேச்சு நிறுத்தணும்னா அவனுக்கு தூக்கம் வருது, பேச்சு நிறுத்தணும்னா தூங்கிட்டான் ஜெபம் பண்ண உடனே. நான் என்ன சொல்றேன், நம்ம வாழ்க்கையில அஜிடேட்டடா இருக்கு, மைண்ட் வந்து குழப்பமா இருக்கு, என்ன பண்ணலாம், அதுவான்னு இருக்கும் பொழுது நீங்க எதுவுமே பண்ணாதீங்க, வாயை திறக்காதீங்க, யாருக்கிட்டையும் எதுவும் பேசாதீங்க. ஆண்டவரே நீ இந்த காரியத்துக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசாம தூங்கிருங்க, படுத்துருங்க, பேசாம ரெஸ்ட் எடுத்துருங்க. ஆண்டவர் நீங்கள் தூங்கும் பொழுது அவர் உங்களுக்காக வேலை செய்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க பேசாம ரெஸ்ட் எடுத்துருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவார். கர்த்தர் உங்களுக்காக தூதர்களை இறக்குவார். கர்த்தர் அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். நீங்க வெடிக்கால எந்திரிக்கும் போது நினைக்கிறீங்க, ஐயோ இந்த நாள் என்னென்னலாம் இருக்கு, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு நினைக்கிறோம். இல்ல, அவர் சொல்றார் அந்த நாள் உங்களுக்காக கவலைப்படணும். அல்லேலூயா. இந்த நாளை குறித்து நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்றாரு. மத்தேயு 6 சொல்றாரு, இந்த நாளை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்கிறாரு. ஏன் கவலைப்படக்கூடாது? அடுத்த வசனம் சொல்றது, அந்த நாள் உங்களுக்காக கவலைப்படுமா. ஐயோ ராஜா எந்திரிச்சிட்டா, அவனுக்கு என்ன கொடுக்கறது, இன்னைக்கு இந்த நாள் இதெல்லாம் கொடுக்கணுமே, எப்படி கொடுக்கறது, நாள் தான் கவலைப்படுமாமா. அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன பண்றோம், ரிவர்ஸ்ல பண்றோம். நம்ம தான் கவலைப்படுறோம். ஐயோ திங்கக்கிழமை வந்துச்சுன்னா இவனுக்கு இது கொடுக்கணுமே, அவனுக்கு அதை கொடுக்கணுமே, அவன் வந்து நிப்பானே, இவன் வந்து நிப்பானே, அவங்கிட்ட என்ன பதில் சொல்றது, இவங்கிட்ட என்ன சொல்றது. கவலைப்படாதீங்க. நீங்க தூங்கும் பொழுதே கிரியை செய்கிற கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா எடுத்து வாசிங்க 49:16.
ஏசாயா 49:16. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. அல்லேலூயா. இதோ உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கு. நீ எங்க போகணும், எங்க பண்ணணும், ஏது செய்யணுங்கிறது எல்லாம் எனக்கு தெரியும். உன்னை எங்க தடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். மதில்கள் அப்படின்னா நம்ம எங்கேயும் போகாம தடுக்கக்கூடியதான் மதில். இப்ப நம்ம பாடி இஷ்டத்துக்கு போகிற பக்கமெல்லாம் போகக்கூடாது பாருங்க. அல்லேலூயா. நமக்குன்னு ஒரு சாப்பாடு இருக்குது, அந்த சாப்பாடு தான் நமக்கு சாப்பிடணும். இப்போ நம்ம வீட்டுல நம்மளுக்கு நம்ம அம்மாவோ மனைவியோ செஞ்சு போடுறதுதான் என்ன நமக்கு சாப்பாடு. நம்ம அந்த சாப்பாடை விட்டுட்டு வேற சாப்பாடை போய் சாப்பிடலான்னு போனோம்னா வயிறு கெட்டு போயிடும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வயிறு கெட்டு போயிடும். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளை இருக்கிறான், நம்முடைய பிள்ளை அவன் அம்மா நீ நல்லா தான் சமைக்கிறம்மா, நல்லா சூப்பர் டேஸ்டா செய்றீங்க, ஆனா நீங்க செய்யறது எனக்கு பிடிக்கல, நான் இன்னொரு அம்மா வச்சுக்கிறேன், அந்த அம்மா சமைக்கிறத நான் சாப்பிட்டுக்கிறேன், அந்த அம்மா கூட நான் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? எவ்வளவு கஷ்டம். ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றோம், மதிகள் எனக்கு முன்பாக இருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஒரு பவுண்டரி நான் வச்சிருக்கேன், அதை தாண்டி நீ போகாத. ஹல்லேலூயா. உனக்கென்று ஒரு சாப்பாடை நான் வச்சிருக்கேன், அந்த சாப்பாடை நீ சாப்பிடு. ஹல்லேலூயா. அதுக்கு மேல போய் அடுத்த சாப்பாட்டை போய் சாப்பிட போகாத. அதாவது இப்ப உங்களுக்கு ஆவிக்குரிய போஜனத்தை இப்ப யார் கொடுத்துட்டு இருக்கிறா? நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஆவிக்குரிய போஜனத்தை இப்ப நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சிட்டு இருக்கு. இப்போ நீங்க வேற ஒரு இடத்துல போய் போறீங்கன்னு வைங்க, ஒரு உதாரணம் வேற இடத்துக்கு போய் நீங்க போய் கேட்குறீங்க, வேற இடத்துல போய் உட்காந்துருக்கீங்க, வேற இடத்துல போய் இதை பண்றீங்க அப்படின்னு சொன்னா இப்ப யார நீங்க குற்றம் சாட்டுறீங்க? கொடுக்கறவங்கள குற்றம் சாட்டுறீங்க. உங்க அப்பாவை நீங்க குற்றம் சாட்டுறீங்க. எங்க அப்பா எனக்கு சரியா சோறு கொடுக்கறது இல்ல, அதனால நான் அங்க போய் சாப்பிட போறேன். உங்க பிள்ளை வேற இடத்துல போய் சாப்பிட்டான என்ன அர்த்தம்? நீங்க சரியா அவனுக்கு போஜனம் கொடுக்கலன்னு அர்த்தம். அப்பதான் வேற இடத்துல போய் அவன் சாப்பிடுறான். உங்க புருஷன்மாருக்கு நீங்க சரியா சோறு கொடுக்கல, அதனால அவங்க போய் வேற இடத்துல சாப்பிடுறாங்க. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சரியா சோறு கொடுக்கல, அதனால அவங்க வேற இடத்துல போய் சாப்பிடுறாங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சரியாக உணவை கொடுக்கும் பொழுது அவங்க வேற இடத்துக்கு போக தேவையில்லை. ஆவிக்குரிய உணவும் அதே போலதான். ஹல்லேலூயா. நீங்கள் வேற இடத்துல போய் உணவு தேடும் பொழுது நீங்க யாருக்கு மோசம் சொல்றீங்க? நான் செய்யற சாப்பாடு வேஸ்ட்ன்னு நீங்க சொல்றீங்க. அதுதான் உங்களுடைய நோக்கம். நான் என்ன சொல்றேன், அப்படி அல்ல. இப்ப நம்ம சரியா செய்யலைன்னா, இப்போ பாஸ்டராமா ஒரு குழம்பு வைக்கிறாங்க, அந்த குழம்பு லேவிக்கு பிடிக்கல அப்படின்னா அவன் என்ன பண்ணணும்? மம்மி இந்த குழம்புல உப்பு கம்மியா இருக்கு, அல்லது காரம் கம்மியா இருக்கு, இன்னும் கொஞ்சம் காரத்தை போடுங்க, இன்னும் கொஞ்சம் உப்பு போடுங்கன்னு சொல்லி அதை வேணா சரி பண்ணலாமே தவிர, நான் வேற அம்மாவை தேடிட்டு போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி இவன் போக மாட்டான், போக கூடாது. ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, அவர் உங்களை என்னையும் அவருடைய உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார், ஒரு மதில்கள் உனக்கு முன்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் நமக்கென்று ஒரு பவுண்டரி வச்சிருக்காரு, அதை தாண்டி போகாதீங்க. ஹல்லேலூயா. வயிறு கெட்டு போயிடும். வெறும் சாப்பாடுனா வயிறு கெட்டு போயிடும். ஆனா ஆவிக்குரிய சாப்பாட்டை நீங்க வேற எங்காவது சாப்பிட்டீங்க, உங்க மூளை கெட்டு போயிடும், மனசு கெட்டு போயிடும், ஆவி கெட்டு போயிடும். ஹல்லேலூயா. ஆகினால் மாத்தி தண்ணி குடிச்சாலே பிரச்சனையாகும். வேற ஒரு ஊருக்கு போய் தண்ணி குடிச்சீங்கன்னா சளி பிடிச்சுக்குதுங்கிறாங்க. வேற ஒரு ஊருக்கு போய் சளி பிடிச்சு தண்ணி குடிச்சாலே சளி பிடிக்குது. நீங்க போஜனத்தையே சாப்பிட்டா வயிறு கெட்டு போயிடாது. ஹல்லேலூயா. அதனால அந்த பவுண்டரிக்குள்ள நீங்க நிக்கணும். ஓகே, இப்ப நம்ம செய்திக்குள்ளாக போக போறோம். கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் உங்களுக்குள்ளாகவே இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் உங்களுக்குள்ளாகவே இருக்கிறது. அதை எப்படி வெளியே எடுக்கிறோம் அப்படிங்கிறத இப்ப நம்ம வாசிக்க போகிறோம். யோவான் 7வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு 38, 39 வாசிங்க. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். போதும். அப்போ இப்ப பரிசுத்த ஆவியானவர் எதற்கு ஒப்பிடப்படுகிறார்?
நதியாக ஒப்பிடப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து அவர் ஓடுகிறார், நமக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுகிறார். அப்ப நமக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுகிறார்னா இதற்கு ஒத்த சரியான வசனம் பழைய ஏற்பாட்டில் இருந்தே ஆகணுமே. புதுசுல ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொன்னா அதோடைய நிழலான பழைய ஏற்பாட்டுல நிச்சயமாக அந்த காரியங்கள் இருக்கும். அதை நம்ம போய் வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆதியாகமம் 2வது அதிகாரம் 10வது வசனத்துல இருந்து 14வது வசனம் வரைக்கும் வாசிங்க. அதுலதான் நமக்கு முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி, தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். கவனிங்க, ஏதேன் அப்படின்னா பிளஷர்னு அர்த்தம், சந்தோஷம்னு அர்த்தம், ரொம்ப மகிழ்ச்சின்னு அர்த்தம், ஜாய்னு அர்த்தம். ஏதேன் அப்படிங்கிறது அந்த ஜாய். ஆனா புதிய ஏற்பாட்டுல அந்த ஜாய் தான் நீங்களும் நானும். ஹல்லேலூயா. நம்ம பேரே மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. நம்முடைய பேரே சந்தோஷம், நம்முடைய பேரே குதூகலம், பேரே சந்தோஷம் தான். ஏதேன்னு என்ன அர்த்தம்? பிளஷர்னு அர்த்தம், சந்தோஷம்னு அர்த்தம். அந்த சந்தோஷத்துக்குள்ளிருந்து தான் என்ன பாயுது? நதி பாயுது. நதி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவருக்குள் நாம் நிறைந்திருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் நிறைந்திருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது என்ன நடக்குது? நமக்குள்ள இருந்து நதிகள் பாய்கிறது. அல்லேலூயா. நம்ம தான் சந்தோஷமே. ஏதேன்னா சந்தோஷம். அந்த சந்தோஷம் தான் நம்ம. அந்த நமக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவர் நிறைந்திருப்பதினாலே அது என்னன்னு பார்த்தோம்? அந்த நதி பைசோன் என்று பெயர். பைசோன் என்று பெயர். ஆவிலா தேசம் முழுவதும். அந்த பைசோன்கிற நதி ஆவிலா தேசம் எங்கும் சுற்றி ஓடும். சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அவ்விடத்திலே பொன் விளையும். பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பிதோலாகும் கோமேதக கல்லும் உண்டு. 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர். கீகோன் என்று பெயர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். 3ஆம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பெயர். அது அசீரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு ஐப்ராத்து என்று பெயர். ஓகே, போதும். 4 ஆறுகள் ஓடுது. 4 ஆறை பத்தி சொல்லலாம்னு பார்த்தேன். ஆனா அந்த 4 ஆறுகளுக்கு டைம் இருக்காது. ஒரு ஆறை பத்தி நம்ம சொல்லுவோம். இப்போ பைசோன் என்று பெயர். முதலாவது ஆற்றுக்கு என்னது? பைசோன் என்று பெயர். அந்த பைசோன் என்கிற அந்த ஆறுல எந்த தேசத்துல எங்க ஓடுது? ஆவிலா தேசம் எங்கும் அந்த பைசோன் என்கிற அந்த நதி ஓடுகிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் தான் நமக்குள்ள. பரிசுத்த ஆவியானவர் என்பது ஒருவர் தான் நமக்குள்ள இருக்காரு. அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாடுகள் என்பது என்னன்னா அது ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த வெளிப்பாடுகள் அப்படியே பரவி பாய்ந்து கொண்டே இருக்கிறது. 4 விதமான கிளைகளை அது ஓடுது. அந்த 4 வகையான கிளைகளும் ஓடுது. அதுல முதல் ஆறுக்கு பேர் பைசோன். அந்த பைசோன்கிற ஆறு ஆவிலா தேசம் எங்கும் அது பரவி பாய்ந்து கொண்டிருக்கிறது. அது போகிற இடமெல்லாம் என்ன வருதாமா? பொன் விளைகிறதாம். ஹல்லேலூயா. பொன் அப்படின்னு சொன்னா வேதத்துல அதுக்கு ஒரு அடையாளம் உண்டு. பொன் அப்படின்னா என்னன்னா நீதிக்கு அடையாளமா சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய நீதிக்கு அடையாளமா அது சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தேவனுடைய நீதி என்ன? ரைச்சஸ்னஸ், ரைச்சஸ் மேன். இப்ப தேவனுடைய நம்மள நீதிமான்களா இருக்கிறோம். ஏன் நம்ம நீதிமான்கள்? இவ்வளவு பாவம் பண்றோமே, இவ்வளவு பேசுறோம், இவ்வளவு சண்டை பிடிக்கிறோம், இவ்வளவு பிரச்சனை பண்றோம். ஆனாலும் நீங்களும் நானும் நீதிமான்களா கர்த்தர் கன்சிடர் பண்றாரு. ஏன் நம்ம நீதிமான்களா பாக்குறாரு? இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களா இருப்பதினால நம்ம நீதிமான்களா பார்க்கிறார். அல்லேலூயா. நம்ம தப்பே செய்திருந்தாலும், பாவமே செய்திருந்தாலும், பாவத்தின் சம்பளம் மரணம்னு போடப்பட்டிருக்கு. ஆனா நம்ம இன்னும் ஏன் மரணம் அடையல அப்படின்னா கர்த்தருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான்களாக கர்த்தர் நம்மை பார்க்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் இன்னும் மரணம் சம்பவிக்கல. இல்லாட்டி நம்ம பண்ற பக்கத்துல பார்த்துருங்க, நம்ம பண்ற பாவத்துக்கு இந்நேரம் 10-100 தடவை மரணம் வந்திருக்கணும். ஆனா இன்னும் உயிரோட தானே இருக்கிறேன். அல்லேலூயா. ஏன் உயிரோட இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை தினமும் கழுவி சுத்திகரித்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த சுத்திகரிக்கப்பட்ட மனுஷனாக நீங்கள் இருப்பதுதான் நீதி. ஹல்லேலூயா. அந்த நீதிக்குள்ளதான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். பொன் அப்படிங்கிறது என்ன? நீதியை அடையாளப்படுத்துகிறது. அந்த நீதி
நம்மளை ஆண்டவர் பயன்படுத்துவதற்கு அந்த நீதியை பயன்படுத்த. நீதி அப்படின்னா ஜடிக் அப்படின்னு பேரு. எபிரேய பாஷையில வந்து ஜடிக் அப்படின்னு பேரு. ஜடிக் அதை வந்து அரபியில வந்து நாங்க சதிக்கும்பாங்க. சதிக் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். ஜதிக் அப்படின்னா நமக்கு ஏற்றவன் அப்படின்னு அர்த்தம். எபிரேய பாஷையில ஜதிக் அப்படின்னா நமக்கு ஏற்றவன் அப்படின்னு அர்த்தம். ஏற்றவன் என்ன? நம்மளுக்கு ஏற்றவன் யாரை நம்ம வச்சிருப்போம் சொல்லுவோம். ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அந்த ஃப்ரெண்டுக்கு நல்லதும் சொல்லலாம், கெட்டதும் சொல்லலாம். நமக்கு ஏதாவது மனதுக்குள்ள குறை இருந்ததுன்னா அதையும் சொல்லலாம். ஏதாவது ஏக்கம் இருந்ததுன்னா எதை வேணாலும் சொல்லக்கூடிய ஒருத்தன் யாரு? ஒரு ஃப்ரெண்டு. அவன்கிட்ட தான் எல்லாமே சொல்லலாம். அவன் நம்மளுடைய வாக்கை தவறாம கேட்பான். நம்ம எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேசுவான். எப்பனாலும் நம்ம அவன்கிட்ட பேசலாம். அது அவன் தான் நமக்கு ஏற்றவன் சொல்லுவான். இல்ல வேற எவனா நம்ம மேனேஜரை ஏற்றவன் சொல்லுவீங்களா? ஒரு டாக்டர் ஏற்றவன் சொல்லுவீங்களா? அவங்ககிட்ட நினைச்சபடி பேச முடியாது, பண்ண முடியாது. அப்போ நமக்கு ஏற்றவன் அப்படின்னா நம்ம சொல்கிறத கேட்கிறவன். அவன் தான் நமக்கு ஏற்றவன். அவன் தான் ரைட் பர்சன். அவன் தான் ரைச்சியஸ் மேன். தேவன் அவனுக்கு ஏற்றவர்களை தேவன் பயன்படுத்த நினைக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஏற்றவன்கிற பேரு தான் அந்த ஜதிக் அப்படின்னு வருது. அவனுக்கு ஒத்து வரவன். எனக்கு யார் ஒத்து வருவானா அவன் தான் எனக்கு ஏற்றவன். எனக்கு ஒத்து வரவன் தான் எனக்கு ஏற்றவன். அப்படின்னா அவன் ஏதாவது சின்ன சின்ன குறைகள் பண்ணா கூட விட்டுருவேன் நான். கரெக்டு தானே? ஏதாவது சின்ன குறை பண்றான்னா ஓகே, அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவனுக்கு சொல்லி கொடுத்து இதை மாத்திக்கலாம்ப்பா, இப்படி பண்ணாதப்பா அப்படின்னு சொன்னா அவன் மாத்திக்குவாங்க. ஆனாலும் அவன் ஏற்றவன் தான். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா? அவன் தான் ரைச்சியஸ் மேன். அவன் தான் நீதிமானா இருக்கான். அவன் தான் தேவ நீதியா இருக்கிறான். அப்ப அந்த நீதிமான் எப்படி தேவனுக்கு ஏற்றவனா இருக்கிறானோ அதே போல நீங்களும் நானும் இந்த நமக்குள்ள இருந்து பரவி பாய்கிற அந்த ஆவிலா தேசம் எங்கும் பாய்கிற அந்த பைசோன் நதியினாலே பொன் விளையும். அப்படின்னா நீங்களும் நானும் கர்த்தருக்கு ஒத்து வருகிறவராக இருக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சொல்லும் பொழுது ஆபிரகாம் இது ஆதியாகமம் எடுத்து 15வது அதிகாரம் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 6வது வசனத்தை. ஆதியாகமம் 15:6. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். கர்த்தரை விசுவாசித்தான், அதே அவருக்கு நீதியா என்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா கர்த்தர் எது சொல்றாரோ அதை அப்படியே நம்புறான். விசுவாசிச்சது அப்படியே நம்புறான். இப்ப நீங்க இங்க நான் பேசுறத அப்படியே நீங்க நம்பணும் பாருங்க. ஹல்லேலூயா. அண்ணன் பேசுவாரு, ஆனா அதெல்லாம் எப்படி நம்புறது அப்படின்னு யோசிக்க கூடாது. ஹல்லேலூயா. அப்பா என்னமோ பேசுறாரு, இதெல்லாம் ஒத்து வருமா, இதெல்லாம் ஒத்து அப்படின்னு நினைக்க கூடாது. ஹல்லேலூயா. இவர் நான் என்ன சொல்லுகிறேனோ ஆவியிலே இருந்து நீங்க கேட்கும் பொழுது அதை அப்படியே ஆவியில உள்வாங்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பதான் நீங்க ஏற்றவர்களாக இருக்க முடியும். நமக்கு ஏற்றவர்கள் எப்ப இருக்க முடியும்? நம்ம சொல்லுகிற வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள், நம்புகிறவர்கள் தான் ஏற்றவன். ஹல்லேலூயா. அப்போ தேவன் ஆபிரகாமை ஏற்றவனா பார்க்கிறாரு. இவனுக்கு ஏற்றவன் அப்படின்னு பார்க்கிறார். அதனாலதான் ஆபிரகாமை கொண்டு சகல உலகத்தையுமே அவர் ரட்சிக்கும்படியாக அவனுடைய நாமத்தினாலே ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனும் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமில இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஏன்னா ஆபிரகாம அவர் தனக்கு ஏற்றவனை நம்பிட்டார். ஏன்னா ஆபிரகாம் அவர் சொன்னது எல்லாவற்றையும் அவன் நம்புறான். அவன் சொன்ன எல்லாவற்றையும் அவன் நம்பினதுனால, அவன் சொன்ன எல்லாவற்றையும், தேவன் சொன்ன எல்லாவற்றையும் அவன் நம்புறான். உன் இனத்தாரையும் ஜனத்தாரையும் விட்டு நீ புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ சொன்னா போயிட்டான், கிளம்பிட்டான். ஓகே ஆண்டவரேன்னு கிளம்பிட்டான் பாருங்க. அப்போ எது சொன்னாலும் அவன் நம்புறான், எது சொன்னாலும் அவன் கேட்கறான், கீழ்படுகிறான். உன் மகனை போய் வெட்டுங்கிறான், ஓகேன்னு தூக்கிட்டு போயிட்டான் மேல. மோரியாமலாத்தி போய் போட்டு ஓங்கிட்டான் கத்திய வெட்டலான்னு சொல்லி ஈசாக்கு மேல. ஆனால் கர்த்தர் அவனை தடுத்து நிறுத்த. நான் என்ன சொல்ல வரேன்? எது சொன்னாலும் கேட்கிறான் பாருங்க. அவன் கர்த்தருக்கு ஏற்றவனாக கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற உங்களையும் என்னையும் கர்த்தர் அவருக்கு ஏற்றவராக பார்க்கிறார். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தான் அவர் தருகிறார். இந்த வார்த்தையை சொல்லுகிற படி நீங்களும் நானும் ஒபே பண்ணும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் அவருக்கு ஏற்றவராக பார்க்கிறார். அவர் எனக்கு ஒத்து வரவன் இவன் தான் அப்படின்னு பார்க்கிறாரு. அல்லேலூயா. நீங்க வார்த்தைக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்து பாருங்க, கர்த்தர் அவருக்கு ஏற்றவராக நம்மை பார்ப்பார். நம்ம இடத்துல பெரிய பெரிய காரியங்களை நமக்கு ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் எகிப்து தேசத்துல பாடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரே ஒருவனை அவர் ஏற்றவனா பார்த்தார். யார? மோசே.
ஹல்லேலூயா. மோசேவை பார்த்தார், இவன் எனக்கு ஏற்றவன், நான் சொல்லுகிறதுக்கு இவன் கீழ்ப்படிவான்னு சொல்லி மோசையை செலக்ட் பண்ணார். இருந்தாலும் இவன் என்ன பண்ணிட்டான், எனக்கு திக்குவாயுமாய் மந்தனாவமாய் இருக்கிறது, நான் போக மாட்டேங்கிறான். உன்னை நான் ஏற்றவனா பார்த்துட்டேன்டா, உனக்கு திக்குவாய் என்ன, வாயே இல்லாட்டியும் உன்னைதான் நான் அனுப்ப போறேன். ஹல்லேலூயா. நான் குறைவுபட்டவனா இருந்தாலும், நான் வரலேனே அவன் சொன்னாலும், ஆனால் கர்த்தர் ஒருவனை ஏற்றவனாக பார்த்து விட்டார் என்று சொன்னா அவனை பயன்படுத்தியே தீருவார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை பயன்படுத்தியே தீருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர் வைத்திருக்கிற ப்ராஜெக்ட் உங்களை தான் பயன்படுத்த போறாரு. ஹல்லேலூயா. அந்த உலகத்துல வேற யாரு, எத்தனை பேர் வெளியில இருக்காங்க, எவ்வளவு பேர் இந்த உலகத்துல இருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாம் ப்ராஜெக்ட் கொடுக்க மாட்டார். ப்ராஜெக்ட் உங்க கையில தான் இருக்குது. ஹல்லேலூயா. இந்த ஊருக்கு, நீங்கள் இருக்கிற பகுதிக்கு உண்டான ப்ராஜெக்ட் உங்க கையில தான் இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம இருக்கிற இந்த டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் நம்ம கையில தான் இருக்குது. ஹல்லேலூயா. நாம் இருக்கிற இந்த ஸ்டேட்டுக்கு ப்ராஜெக்ட் நம்ம கையில தான் இருக்குது. நம்ம இருக்கிற இந்த தேசத்துக்கு ப்ராஜெக்ட் நம்ம கையில தான் இருக்குது. ஹல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு விளங்காத மாதிரி தான் இருக்கும், ஆனா ப்ராஜெக்ட் உங்க கையில வரும்போது தெரியும். அன்னைக்கே சொன்னார் அவரு. ஹல்லேலூயா. அது உங்களுக்கு கையில வரும். நீங்க அந்த ப்ராஜெக்ட் நீங்க செயல்படுத்தும் பொழுது தெரியும், கர்த்தர் சொன்னதுதான். ஹல்லேலூயா. 48 லட்சம் ஜனங்களுக்கு மேலாக இருக்கிற ஜனங்களை அவர் நடத்திட்டு போன மோசே ஒரு நாலேஜும் இல்லை, அவருக்கு வெறும் பேபே தான் தெரியும். ஆட்டு பின்னாடியே 40 வருஷம் அழைச்சதுனால அவருக்கு எல்லாமே ஒண்ணுமே தெரியாம போயிடுச்சு. ஆனால் 48 ஜனங்களுக்கு மேலாக இருக்கிற ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு போகக்கூடிய சகல திறமைகள் அவருக்கு இருந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு ஒன்னும் தெரியாம இருக்கலாம், படிப்பறிவு இல்லை, படிக்க தெரியாத ஒன்னும் இல்லை, எனக்கு மரம் மண்டுங்க, நானு கவலைப்படாதீங்க, தேவன் உங்களை தான் செலக்ட் பண்ணுவாரு. ஹல்லேலூயா. அவருக்கு ஏற்ற நீதி உங்களிடத்துல தான் அவர் பார்க்கிறார். நீங்கள் பொன்னாக இருக்கிறீர்கள், ஏன்னா உங்களுக்குள்ள இருந்து பரவி பாய்கிற ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆவிலா தேசம் எங்கும் பரவி பாய்ந்த அந்த ஆறு, அந்த பைசோன் உங்களுக்குள்ள இருந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகையினால் உங்களிடத்துல பொன் விளைய போகிறது. பொன் என்பது தேவ நீதி. அந்த தேவ நீதி உள்ள மனிதனிடத்துல கர்த்தர் திட்டங்களை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. உங்கள் மேல் கர்த்தர் திட்டங்களை வெளிப்படுத்த ஆயத்தமா இருக்கார். பி ரெடி, பி ரெடி. பக்கத்துல பாசுங்க, பி ரெடி. நீங்கள் தயாரா இருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு சும்மா சொல்ற மாதிரி இருக்குங்க, ஆனா உங்க கையில திட்டங்கள் வரும்போது தெரியும், ஆண்டவர் இப்படி பயன்படுத்துறாரு, என்னை இப்படி என் பிள்ளைங்களை இப்படி பயன்படுத்துறாருன்னு சொல்லி நீங்கள் அதை உணரும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய உங்களை வைத்திருக்கிறார். அப்ப பொன் நல்லதுன்னு போட்டிருக்கு, அங்கே விளைகிற பொன் நல்லது. ஹல்லேலூயா. பல இடங்கள்ல பொண்ணு விளையுது, ஆனா அங்க சொல்ற உன்னிடத்திலிருந்து வருகிற நீதி நல்லது. அவர் உன்னதான் பர்டிகுலரா சொல்றாரு. அப்ப அந்த கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகிற அந்த ப்ராஜெக்ட்ல மோசேவை மாத்திரம் செலக்ட் பண்ணாரு. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய பழகுங்கள். ஆமென். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும். ஹல்லேலூயா. இதை கேட்டாதான் கீழ்ப்படிய முடியும். முதல்ல கேளுங்கள், அப்புறம் கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் உங்களிடத்துல பெரிய காரியங்களை உங்களுக்கு கையில கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அந்த பசும் பொன்னாக நீங்க மாறுவீங்க. அந்த தாவீது முதல்ல சொன்னா பாருங்க, என்னை புடமிட்ட பிறகு என்னிடத்துல பழுது என்னன்னு கர்த்தர் காண்பாரோ. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன கண்டுபிடிச்சாரான்னு கேட்கிறான். என்னை புடமிட்டாங்கல்ல, தங்கத்தை நெருப்புல வாட்டினதுக்கு அப்புறம் ஏதாவது பிசுறு வந்துச்சா பாருங்க அப்படிங்கிற மாதிரி, என்னை புடமிட்ட போது ஏதாவது பிசுறு வந்துச்சான்னு பாருங்க கர்த்தரிடத்துல சவால் விட்டான் தாவீது. ஏதாவது பிசுறு வந்துச்சா, என் வாயில நான் ஏதாவது பண்ண சொல்லுங்க அப்படிங்கிறான். கர்த்தர் சொல்லவே இல்லை, பதில் சொல்லல. ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு அவன் இருந்தான் பாருங்க. ஆண்டவர் அவன் வாயை காத்து கொள்ளும்படி அவனுக்கு உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நான் என்ன சொல்றேன், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது மாத்திரம் அல்ல, நம்முடைய வாயை நாம் காத்து கொள்ளும் பொழுது கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்கிறார். அந்த ஆவிலா தேசத்திலே பாய்ந்த அந்த பைசோன் நதி பொன் விளைந்தது. ஹல்லேலூயா. அந்த பொன் வேறு யாரும் இல்லை, நீங்களும் நானும் தான். ஹல்லேலூயா. அந்த பொன்னாக நம்ம விளங்குகிறோம். நாம் தேவ நீதியாக விளங்குகிறோம். ஆச்சரியமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். நம் மாத்திரமல்ல, ஒரு பொண்ணு தன்னைத்தானே அலங்கரிச்சு வச்சுக்குமா, அது டிசைன் போட்டு அதை ஒரு செயின் பண்ணி இல்லை ஒரு நெக்லஸ் பண்ணி ஒரு மோதிரம் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி அப்படியே கடையில் வச்சிருப்பாங்க. அது ராஜா பெரிய பெரிய ஆட்கள் வாங்கிட்டு போவாங்க. ஹல்லேலூயா. அது அப்படியே அந்த பொண்ணை அப்படியே வச்சிருக்கும் பொழுது நம்மை வாங்கிட்டு போய் பெரிய பெரிய உயர்ந்த இடங்கள்ல வைப்பாங்க. ஒரு தங்க நகையை பிச்சைக்காரன் யாரும் வாங்கிட்டு போவாங்களா? இல்லை ஏதாவது கஷ்டப்படுறவங்க வாங்கிட்டு போவாங்க.
பெரிய பெரிய இடங்களுக்கு போகும்படியாக கர்த்தர் உங்களை என்னையும் பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஏன்னா பொண்ணு அவ்வளோ ப்ரெஷியஸ். அதுக்கப்புறம் இன்னும் வருது, அந்த கற்கள் எல்லாம் வருது. நேரம் இல்லை, ஆறவே இன்னும் முடிக்க முடியல, அதுக்குள்ள இருக்கிற கற்களை எப்படி முடிக்கிறது? முதல்ல பொன், அந்த பொண்ணை மாத்திரம் இப்ப நான் முடிக்கிறேன். நீங்கள் பொன்னாக விளங்குவீர்கள். பொன் என்பது தேவ நீதி. அந்த தேவ நீதி அப்படின்னு என்ன? ஜடிக்னு நான் சொன்னேன். ஜடிக்னு என்ன? கர்த்தருக்கு உகந்தவன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவன், கர்த்தரோடு கூட இசைந்து இருக்கிறவன் பார்த்தோம். அப்ப கர்த்தரோடு இசைந்து அவருடைய வார்த்தையை கேட்கிறவன் தான் கர்த்தருக்கு உகந்தவன். ஒருத்தன் கீழ்ப்படியவே இல்லைன்னா அவன் கர்த்தருக்கு உகந்தவனா? இல்லை. இப்போ என் பேச்சை ஒருத்தர் கேட்கவே இல்லை அப்படின்னா அவன் எனக்கு உகந்தவன் இல்லை, அவன் விட்டுருவேன், சரி போ அப்படின்ட்டுருவேன். அவன் என்ன சொன்னாலும் கேட்பான். அப்படிங்கும் பொழுது அவன் இடத்துல நான் பெரிய பெரிய காரியங்களை நான் சொல்லுவேன். என்னோட பாஸ்டர் இருக்கிறாரு, அவர் இங்கேருந்து 35 கிலோமீட்டர் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருப்பா, ஒரு டிசைன் கொடுத்துருப்பா. நான் எதாவது பண்ணிட்டு கம்ப்யூட்டரில் பண்ணி முடிச்சுட்டு நான் கேட்பேன், ஏன்னா அதை உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதை ஃபைனல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க. அண்ணன் பார்க்குறதே நைட்டில், ஏன்னா ஃபுல்லாக ஊழியெல்லாம் முடிச்சுட்டு நைட் 11:30 மணி 12 மணிக்கு பார்ப்பாரு. பார்த்துட்டு விமல் இதில் கொஞ்சம் இது இருக்குது, கொஞ்சம் பாருங்கள், அதை அந்த இடத்துல கொஞ்சம் மாற்றுங்க, அது ஃபாண்ட்டை மாற்றுங்க, இது கலரை மாற்றுங்கன்னு சொல்லுவார். நான் உட்காந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன். மணி 1 ஆகிடும். அப்புறம் அவர் சரி கிளம்பி வந்துருங்க, இங்கே வந்து இங்கே செஞ்சுக்கலான்ட்டுருவார். எத்தனை மணிக்கு? நைட்டு 1 மணிக்கு. ஏன் அவர் எப்படி சொல்கிறாரு தெரியுமா? நான் எப்போ சொன்னாலும் நான் வந்துடுவேன்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. நான் உடனே பைக் எடுப்பேன், உடனே கிளம்பி போவேன், எதையுமே யோசிக்க மாட்டேன். என்னோட லேப்டாப் எடுத்து பேக்கில் போட்டு மாட்டிட்டு நைட்டு 1:30 மணி 2 மணிக்கு நான் காங்கேயம் போவேன். நான் எத்தனை மணிக்கு கூப்பிட்டாலும் நான் கிளம்பி போவேன். ஏன் அவர் சொல்றாருன்னா நான் வருவேன் அண்ணன் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கீழ்ப்படியவன் தெரியும். அல்லேலூயா. இப்பயும் வைத்திருக்கிறவன் அந்த அபிஷேகத்தை. இன்னைக்கு நான் சொல்லுவேன், தைரியமா சொல்லுவேன், என் ஊழியக்காரர்களுக்காக, என்னுடைய ஆவிக்குரிய தகம்படுக்காக நான் ஓட்ட நான் யோசிச்சதே இல்லை. இன்னைக்கு நான் பிரசங்கத்துக்காக இதை வெளியே சொல்றேன், இல்லாட்டி சொல்லவே மாட்டேன் நான். அல்லேலூயா. நைட்டு நாள் எந்திரிச்சு ஓடுவேன். எத்தனை நைட்டு பகல் ஓடுவேன். ஆஃபீஸ் போனாலும் நைட்டு பகல் ஓடிக்கிட்டே இருப்பேன். இது ஒரு துளி எனக்கு டயர்ட் ஆனதில்லை, ஒரு துளி நான் யோசிச்சதில்லை. தேவனுக்கென்று நான் பயன்படுத்துகிற என்னுடைய வாழ்க்கை, தேவனுக்கென்று நான் கொடுத்த என்னுடைய உழைப்பு, கர்த்தர் இன்னைக்கு என்னை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கும் சொல்றேன், இன்னைக்கும் ஈரோட்டில் நம்மளுடைய பசங்கள்லாம் இருக்காங்க. இன்னைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவனுக்கு டக்குன்னு எனக்காக உதவி செய்வாங்க. எல்லா நேரத்திலும் சென்னையில் இருக்காங்க. எல்லா இடங்களிலுமே கர்த்தர் எனக்கென்று ஆட்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் வரேன்னு சொன்னா உடனே உதவி செய்வதற்கு ஏகப்பட்ட ஆட்களை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆக நான் என்ன சொன்னேன்? கர்த்தருக்கென்று உங்களுடைய நேரத்தை செலவு செய்யுங்கள். கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிவதற்கு நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை வந்துருச்சா இன்னும் கீழ்ப்படியணும். இதை நான் கீழ்ப்படிச்சு பார்க்கிறேன்னு நீங்க ஒரு முடிவு செஞ்சு பாருங்க, கர்த்தர் உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பார். அல்லேலூயா. ஆகையினால நீங்கள் வாயை காத்துக்கொள்ளப்படு. உங்களுடைய தேவ நீதி உங்களிடத்திலிருந்து விளங்கும். தேவ நீதி உங்களுக்குள்ள விளங்கும் பொழுது கர்த்தர் உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பார். கர்த்தருக்கு பொக்கிஷமாக நீங்கள் மாறுவீர்கள். அவர் உங்களுடைய உள்ளங்கையில், ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் பாருங்க. ஏசாயால வாசிச்சோம், அவர் நம்முடைய உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார் என்று வாசித்தோம். யோபு 36:32 எடுத்து வாசிங்க. யோபு 36:32. யோபு 36:32. ஒளியை தமது கைக்குள்ளே மூடி, அவர் மின்னலின் ஒளியை தமது கைக்குள்ளே மூடி அது இன்னின்னதை அடிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். கவனிங்க. இப்ப கைக்குள்ள யார் இருக்கிறா? ஃபர்ஸ்ட் கைக்குள்ள நம்மளை வரைஞ்சி வச்சிருக்கிறாரு. அதே கைக்குள்ள இப்ப என்ன வச்சிருக்கிறாரு? மின்னலை வச்சிருக்கிறார். மின்னலுடைய வெளிச்சம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது ஒரு தடவை மின்னி வருதுல, ஒரு செகண்ட்ல ஒரு மின்னிட்டு வருது பாருங்க. மழை வரும்போது ஒரு மின்னல் வருது. அந்த மின்னலை கொண்டு இந்த உலகம் எங்கும், உலகத்தில் இருக்கிற அத்தனை கரண்ட் தேவைகளையும் வருஷத்துக்கு வச்சுக்கலாமா ஒரு மின்னல்ல. அப்ப அது எவ்வளவு பவர்! நம்மளால யூகிக்க முடியாத அளவுக்கு ஒரு பவரை அவருடைய கரங்களுக்குள்ள வைத்திருக்கிறான். அந்த பவர் தான் பழைய ஏற்பாட்டு யோபுல சொல்றது மின்னல்னு, புதிய ஏற்பாட்டுல சொல்றது நீங்களும் நான் என்று. அல்லேலூயா. அந்த பவரை கர்த்தர் வைத்திருக்கிறார், உங்கள் மேல என் மேல வைத்திருக்கிறார். நம்ம ஒரு தடவை மின்னி எடுத்தோம்னா இந்த உலகமெங்கும் பயன்படும்படியாக தேவன் வெளிச்சமாக உங்களை என்னை மாற்ற முடியும். அல்லேலூயா. அதனால உள்ள கைகளில் வரைந்து வைத்திருக்கிற கர்த்தர் பழைய ஏற்பாடுல போட்டிருக்க யோபுல 36:32 அவர் மின்னலை கைக்குள் வைத்திருக்கிறார். அதை யார் அடிக்க சொல்றாங்களோ அடிக்கும் என்று போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கப்புறம் எவன் வந்து உங்களை அடிக்க முடியும்? எவன் வந்து உங்களை தொட முடியும்? மின்னலை தொட்டவன் யார்? மின்னலை பார்க்க கூட முடியாது, கண்ணு போயிடும். அல்லேலூயா. உங்களை பார்க்க கூட முடியாது, எந்த கிரியைகள் உங்களை தொட முடியாது.
அல்லேலூயா. எந்த பலவீனம் உங்களை தொட முடியாது, எந்த கிரியைகளும் உங்களை தொட முடியாது. ஏன்னா நீங்கள் மின்னலை போன்ற வெளிச்சத்தையும் மின்னலை போன்ற வல்லமையும் உடைய தேவனை அறிந்த ஜனமும் இதே போல உள்ள இருக்கிறீங்க. அல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், நீங்க சாதாரண ஆட்கள் கிடையாது. வல்லமையுள்ள பிதா அவருடைய கரங்களில் வைத்திருக்கிற வல்லமையுள்ள மின்னல் நீங்க. அல்லேலூயா. மின்னலுடைய வெளிச்சம் நீங்க. அந்த வெளிச்சம் இந்த உலகத்துக்கு எங்கும் பிரகாசிக்கும்படியாக கர்த்தர் உங்களை என்னையும் பயன்படுத்துவாராக. அல்லேலூயா. நல்லா எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம். Thank you Jesus. அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. அப்பா நமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி எங்கும் சூழ்ந்திருக்கின்றீ. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை நான் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ. நான் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ. ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, காப்பவரே, காப்பவரே. பிரமிக்கத்தக்க அற்புதமாய் உருவாக்கப்பட்ட ஜனங்கள் நீங்களும் நான். அதிசயமாய் பிரமிக்கத்தக்க வகையில் உருவாக்கப்பட்ட ஜனங்கள் நீங்களும் நானும். அல்லேலூயா. நம்முடைய உள்ளிலிருந்து ஜீவ தண்ணீர்கள் உள்ள நதிகள் பாயும் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆவிலா தேசமெங்கும் மறைவை பாய்ந்து கொண்டிருந்த அந்த பைசோன் ஆறு தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கெல்லாம் எனக்கெல்லாம் இருப்பதினாலே வெளிப்படுகிற அந்த நதி. அதில் பொன் விளையும், பூமேதகம், படிகம் விளை எல்லாம் விளையக்கூடிய அந்த நதி உங்களுக்குள்ளாக பாய்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் தேவனுடைய நீதியாயிருக்கிறீர்கள். தேவ நீதி உங்களுக்குள்ளாக இருக்கிறது. தேவனுக்கு ஏற்றவர்களாக நீங்களும் நானும் இருக்கிறதுனாலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படி இந்த உலகத்தில் உள்ளவர்களை காட்டிலும் உங்களையும் என்னையும் அவர் தெரிந்தெடுக்கிறார். பெரிய பெரிய அற்புதமான காரியங்களை உங்களை கொண்டு செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். காரியம் ஒன்றே ஒன்று, உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பழகுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய ப்ராஜெக்ட்ஸ் உங்கள் கையில் அவர் தருகிறவராய் இருக்கிறார். காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றா நீர் அறிந்திருக்கின்றேன். நன்றா நீர் அறிந்திருக்கின்றேன். நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் உறங்குவதை கூட கர்த்தர் நன்றாய் அறிந்திருக்கிறீர்.
ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களோடு குரல் எங்களை வழி நடத்துகிற கர்த்தாவே, அப்பா, நீங்க கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் ஆண்டவரே, நாங்களும் எங்கள் குடும்பமும் எங்கள் பிள்ளைகளும் அதை தொடர்ந்து நாங்கள் செய்து வலியுறுத்தி முடிக்க தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. ஆண்டவரே, நோவாவின் இடத்துல கர்த்தர் ஒரு ப்ராஜெக்டை கொடுத்தாரு. இந்த உலகத்தில் இருக்கிற நன்மையான நல்லது கெட்டதும் உண்டான எல்லா ஜோடான காரியங்களை அவர் காப்பாற்றும்படியாகவும் மீதி எல்லா காரியங்களையும் அழிக்கும்படியாகவும் கர்த்தர் ஒரு ப்ராஜெக்ட் நோவா கையில கொடுத்தாரு. நோவா அதை செவையாக செய்தார். அவரும் அவருடைய குடும்பமும் காப்பாற்றப்பட்டது. நீதிமான்கள் காப்பாற்றப்பட்டார்கள். நீதியுள்ள காரியங்கள் காப்பாற்றப்பட்டது. மீதியான எல்லாம் அழிக்கப்பட்டது. அதே போல கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தேவன் ப்ராஜெக்ட்ஸை கொடுத்திருக்கிறார். சில திட்டங்களை கொடுத்திருக்கிறார். அந்த திட்டங்களை நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் நீங்களும் நானும் நோவாவை போல கருத்துள்ள காரியங்களை, இந்த உலகம் நம்மளை ஏளனமா பேசும். உலகம் ஒரு வேளை நீங்க எதுக்கு இப்படி சும்மா போயிட்டே இருக்கீங்கன்னு சொல்லலாம். ஆனாலும் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றும்படி எப்படி நோவா செவையாக அந்த வேலையை செய்தானோ, நோவா காலத்துல மழையே கிடையாது, மழை வந்ததே இல்லை, ஆனாலும் வெள்ளமே வந்ததில்லை, ஆனாலும் நோவா ஒரு பேழையை செய்தான். ஊர் ஜனமே அவனை பார்த்து கேவலமா பேசுச்சு, ஏளனம் செய்தது. ஒரு தண்ணியே இல்லாத ஒரு ஊர்ல நீ எதுக்காக இந்த பேழையை கட்டி கொண்டிருக்கிறன்னு கேவலப்படுத்துச்சு. அதே போல இப்ப நம்ம கேவலத்தை அனுபவிக்கலாம். ஒரு ஆசீர்வாதம் இல்ல, நீ எதுக்கு சபையை தேடுற, எதுக்கு நீ ஆண்டவரை தேடுறன்னு சொல்லி அவர்கள் ஏளனம் பேசலாம். ஆனாலும் கர்த்தர் உங்கள் மேல் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒரு பெரிய தெய்வ திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். அதை நாம் நிறைவேற்ற வேண்டுமானா கர்த்தரை தேடியே ஆகணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். அனுதினமும் கர்த்தரோடு இசைந்திருக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாக பேரழிவுகள் வரும் பொழுது நாமும் நம் குடும்பமும் நம் சபையும் காப்பாற்றப்படும். அதற்கு நீர் எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எந்த அழிவுகளுக்கும் நாங்கள் ஆட்படாதபடிக்கு ஆண்டவரே, நோவாவை போல ஆண்டவரே பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்வு, தேவனுக்கென்று வாழ்கிற ஒரு வாழ்வு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்வு எங்களுடைய சபையினுடைய ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கும் விசுவாச குடும்பங்களுக்கும் உண்டாவதாக. அப்படிப்பட்ட வாழ்வு உண்டாவதாக. ஆண்டவரே, அறியாத இருக்கிற இன்னும் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே சீக்கிரத்தில் அறிந்து கொள்வார்களாக. ஆண்டவரே, வருகிற அழிவுக்கு தப்பிக்கொள்ளும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திர, கடைசி காலங்களில் நேரிடுகிற எந்த ஆபத்துகளிலும் எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகள் ஆண்டவரே காலத்து கொண்டு அவர் அகப்படக்கூடாது. தேவன் எப்படி நோவாவை பேழையில் வைத்து பாதுகாத்தாரோ, நோவாவை அவருடைய குடும்பத்தையும் பாதுகாத்தாரோ, அதே போல எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் சபையும் தேவன் பாதுகாப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த பலன் எங்களுக்குள்ளாக வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற பலன் எங்களுக்குள்ளாக வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வைக்கிற, கீழ்ப்படிய பண்ணுகிற தேவ ஆவியானவர் எங்களுக்குள்ளாக செயல்படுவீராக. எங்கள் சுயம் அழியட்டும் ஆண்டவரே. எங்கள் சுயம் சாம்பலாகட்டும். தேவனுடைய திட்டம் எங்கள் வாழ்க்கையில, எங்கள் குடும்பத்திலே, எங்கள் பிள்ளைகளிடத்திலே வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த மேட்டிமையும் நாங்கள் நிர்மூலமாக்கும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் சபைக்கு வருவதை அப்பா நமக்கு ஸ்தோத்திரம் தடுக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளின் கிரியைகள், உம்மை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா விதமான மேட்டிமையான காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழிந்தே போவதாக. அன்றைய உம்மை தேடவும், உடைய வார்த்தைகளை கேட்கவும், வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவும் ஆண்டவரே எங்களை மறுரூபப்படுத்துங்க. எங்க குடும்பத்தை மறுரூபப்படுத்துங்க ஆண்டவரே. என் வீட்டாரை மறுரூபப்படுத்துங்க. என் அம்மா அப்பாவை மக்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் கணவனை ஒப்பு கொடுக்கிறேன், என் மனைவி நான் ஒப்பு கொடுக்கிறேன், என் பிள்ளைகளை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என் சகோதரி நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒரு ஆத்துமா கூட வீணா போய்விடக் கூடாதப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம். தேவனை நாடி தேடி ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒவ்வொருவருக்கும் அந்த ஞானம் உண்டாகட்டும். தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா குருட்டாட்டத்தின் ஆவிகள் விலகுவதாக. தேவனை பார்க்கட்டும், தேவனுடைய அன்பை ருசிக்கட்டும் ஆண்டவரே.
அப்பா நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவர் மேலையும் இந்த செய்திக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் வந்து சேருவதாக. ஆண்டவரே, இதனுடைய முக்கியமான கருத்துக்களை, ஆழமான அந்த காரியங்களை, கருப்பொருளை பிசாசு தூக்கி விடாதபடிக்கு தேவன் முத்திரை போடுவீராக. இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிக்கிறவர்கள், தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறவர்கள், தேவன் என் மேல பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் என்கிற அந்த அழைப்பின் அதிகாரம் ஒவ்வொருவர் மேலே வரட்டும். ஆண்டவரே, பாவத்திற்கு விலகி ஓட தேவன் கிருபை பாராட்டுங்க. பிசாசின் தந்திரங்களுக்கு விலகி ஓட தேவன் கிருபை பாராட்டுங்க. பிசாசின் எந்த தந்திரமும் எந்த குடும்பத்துக்கு வரக்கூடாது. ஆண்டவரே, இந்த ராயல் கிரவுன் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரீஸினுடைய ஒவ்வொரு குடும்பங்களை சுற்றிலும் தேவனுடைய அக்கினி மதில் வருவதாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைகளாக ஒவ்வொரு குடும்பங்களையும் நாங்கள் வைக்கிறோம். எங்களோடு கூட இணைந்திருக்கிற, ஆவிக்குரிய ரீதியில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவனுடைய ஆவியானவர் ஹல்லேலூயா முழுவதுமாக ஆண்டவரை ஆட்கொண்டு வழி நடத்துவீராக. எல்லா வியாதிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா இருமல்கள், சளிகள், காய்ச்சல்கள் கொண்டு வருகிற எல்லா அந்தகார வல்லமைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓமை அறிய முடியாதபடிக்கு குருட்டாட்டத்தின் கிரியைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பலவீனங்கள் விலகு என்று கட்டளை கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அப்படியே செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய இரத்த கோட்டைகளாக நாங்கள் வைக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்கப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஒவ்வொருவரையும் நாம் கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய பலத்தை கரங்களாக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், வல்ல இரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. திங்களை 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 சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. I stay right under the blood, I stay right under the blood, I stay right under the blood. But the devil can't do us no harm, but the devil can't do us no harm. No harm, 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 no harm. But the devil can't do us no harm, but the devil can't do us no harm. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும்